நான் உங்கள் தோழி சரண்யா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 9th செயல் பகுதியில், அதாவது 8வது இயலில் உள்ள ஒளியின் அழைப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது யார் எழுதுனா நான் பிச்சமூர்த்தி. ஓகேங்களா, இவரை பற்றின டீட்டெயில் நிறையா இருக்குது, நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு இந்த கதையை வந்து நம்ம எப்படி மனசில் வச்சுக்கலாம், அந்த பாட்டை வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், பிறவீரிலே துளைத்து சூழலின் நிலையிலே வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளிய முதை தேடி போகிறது ரவியின் கோடான கோடி. இங்கே ரவினா வந்துட்டு கதிரவனை சொல்கிறாங்க, சரிங்களா. ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நிறுத்தி நீட்டி, அதாவது பாக்கு மரத்தை வந்து ஒரு அகண்ட மரத்தோட வந்துட்டு, அதாவது இந்த அரச மரம் ஆலமரம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மரத்தோட வந்துட்டு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ அது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதனால எப்படி படர்ந்து விரிஞ்சு எவ்வளோ நிழலெல்லாம் தருது, அதையும் மீறி அந்த நிழலில் மட்டுமே நம்மளுக்கு போதாது, சூரியனோட ஒளியை வந்துட்டு நம்ம டைரெக்டாக போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமுகு மரம், அதாவது பாக்கு மரம் வந்துட்டு அந்த ஆலமரமோ இல்லை அரச மரமோட வந்துட்டு பெருமரம் அதான் சொல்லியிருக்காங்க. என்ன மரம்னு மென்ஷன் பண்ணல, பெருமரத்தோட வந்து போட்டி போட்டுட்டு போகுது. அது மாதிரி தான் வாழ்க்கையும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா. முண்டி மோதும் துணிவே தான் இன்பம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு நிழல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காரக்கூடாது, வெயில்னாலும் மழைனாலும் வந்துட்டு அதில் நம்ம வாழ்க்கையில் வந்து மலர்ச்சி வரணும், அதில் முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். யார்? நான் பிச்சமூர்த்தி. இவரை பற்றின டீட்டெயில் நம்ம பின்னாடி பார்ப்போம். விண்ணுனா வானம், விசுமுனாலும் வானம் தான், சரிங்களா. ரவினா கதிரவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவி கதி, அதான் அப்படியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாடலின் பொருள், அதுதான் நான் இப்போ சொன்னது தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சும்மா ரீட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சியிலே பிச்சமூர்த்தியின் கவிதைகள்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில் வந்துட்டு வள்ளிக்கண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. புது கவிதைனாலே பிச்சமூர்த்தி தான். அதோட தோற்றம் வளர்ச்சியை பற்றி சொன்னவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். அதோட வரலாற்றை சொன்னது வள்ளிக்கண்ணன் சொல்லி வச்சுக்கோங்க. நூல்வழி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த இதில் பாருங்கள், கற்பவை கற்ற பின்னில் அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசில் நிற்க வேண்டிய ஒரு லைனு, சரிங்களா. அதே மாதிரி எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை அப்படின்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்களா. இது எழுதி வச்சு டெய்லி நம்ம இதை பார்த்தாலே நம்ம லைஃப்பில் முன்னேறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது, சரிங்களா. அதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு சொல்லணுமேன்ட்டு தான் சொன்னேன். இப்போ நம்ம இவரோட நான் பிச்சமூர்த்தியோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் பிச்சமூர்த்தி அவர் வந்து புது கவிதையின் தந்தை, சரிங்களா. வசன கவிதைக்கு யார்? பாரதியார். புது கவிதைக்கு யார்? பிச்சமூர்த்தி. புது கவிதை பிச்சமூர்த்தி அப்படியா வச்சுக்கோங்க. அடுத்து இவரோட இயற்பெயர் என்ன? வேங்கடம் மகாலிங்கம். இது வந்து நான் ஷார்ட்கட்டுக்காக நான் போட்டிருக்கேன், ஒரு ஷார்ட்கட்டாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், சரிங்களா. இது எல்லாமே வந்துட்டு உங்களை மனசில் வந்துட்டு நிலைநிறுத்தணும்னு சொல்லி தான் நான் ஷார்ட்கட்டாக வந்துட்டு நான் இதை கொடுத்துருக்கேன். எப்படின்னா, இப்போ பிச்சமூர்த்தினா நம்ம பிச்சை எடுக்கிறது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. அது ரிலேட்டடாக தான் எல்லாமே வரும். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக யாரையும் மெயினாக வந்து பிச்சமூர்த்தி சாரை வந்து இது அவரை கஷ்டப்படுத்த நான் சொல்லலை, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பாருங்கள், சூப்பர் ஷார்ட்கட்டாக இருக்கும். இயற்பெயர் பார்த்திங்கன்னா வேங்கட மகாலிங்கம். இப்போ ஒரு திருப்பதி கோயிலாக இருக்கட்டும், அதாவது பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், ஒரு சிவன் கோயிலாக இருக்கட்டும், இவர் போய் இயற்கையாகவே போய் உட்காந்து பிச்சை எடுப்பார். இவரோட புனைப்பெயர் வந்து பிச்சைக்காரன் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் ரேவதின்ற நம்மளுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நம்ம போய் உட்காந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பிறப்பு பார்த்திங்கன்னா 15 ஆகஸ்ட் 15, அதாவது சுதந்திர தினத்தில் கூட பிச்சை எடுப்பாங்க, ஓகேங்களா. சுதந்திர தினத்தில் அப்போ இருந்து ஃப்ரீயாக விட்டதுனால இவர் பிச்சை எடுக்கிறாரு அப்படி வச்சுக்கோங்க. ஊர் வந்து கும்பகோணம், சரிங்களா. கும்பத்துக்கு அடியில் உட்காந்து கூட எப்படி வேணாலும் உட்காந்து கூட கோணமானலாம் கூட உட்காந்து கூட பிச்சை எடுப்பாங்க அப்படியா வச்சுக்கோங்க. அப்புறம் நடேச தீட்சிதர் காமாட்சி அம்மன் கோயிலையும் வந்துட்டு பிச்சை எடுக்கலாம், நடேசன் கோயிலையும் வந்துட்டு பிச்சை எடுக்கலாம் அப்படியா வச்சுக்கோங்க. வழக்கறிஞர், இவரோட பணி என்ன? வழக்கறிஞர். அம்மா தாயின்னு சொல்லிட்டு வழக்காடிக்கிட்டே இருப்பாங்க. 5 ரூபா போடுறேன், என்ன 1 ரூபா போடுறீங்க, 5 ரூபா போடுங்க, 10 ரூபா போடுங்கன்னு சொல்லி வழக்காடிட்டே இருப்பார். அறநிலையத்துறை அதிகாரி, அதாவது எந்த ஒரு கோயில்லையும் அதிகாரி மாதிரி முதல்ல போய் உட்காந்துருப்பாங்க. யார் வராங்களோ இல்லையோ முதல்ல கோயில் வாசல் திறந்தன்னு இவர் தான் இருப்பார்,
சரிங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. எல்லாமே ஷார்ட்கட்காங்க, யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அடுத்து இதழ் பார்த்தீங்கன்னா, நவ இந்தியா ஹனுமான். அதாவது நவகிரகத்தை சுற்றினாலும் சரி, ஹனுமானை சுற்றினாலும் சரி, லாஸ்ட்டில் இவரை நோக்கி தான் வரணும். இந்த இந்தியாவில் இவர் இல்லாத இடமே இல்லை. அதாவது பிச்சைக்காரங்க இல்லாத இடமே இல்லைன்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியம். எனக்கு பயமாக இருக்குதுங்க, ஒரு நிமிஷம். நான் வந்துட்டு ஷார்ட்கட்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கியம் வந்துட்டு இலக்கியமும் நம்மை போல் நம்மை அறியாமலே ஒருவேளை நம்மையும் மீறி உந்தித்தள்ளும் சக்தி அதுவோ. அது பாருங்கள், அவங்கள வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க பிச்சை எடுக்கிறாங்க, திடீர்னு பணக்கார ஆகிட்டாங்க, வேற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்ப வந்துட்டு நம்மளை அறியாமலே வந்து உந்தி தள்ளும். எது? பிச்சை எடுக்கிறது. ஒருத்தவங்கள பார்த்தா டக்குன்னு கை நீட்ட தான் தோணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். எழுதுவது ஒரு கலைஞனுக்கு இயல்பானது. மல்லிகை பூப்பது போல, விதைகள் விருந்து மரமாவது போல, அறிவுக்கு புலப்படாத பாலுணர்வு போல. எதுவுமே வந்துட்டு ஒரு கலைஞனுக்கு இது இயல்பாக வர்றது. அப்புறம் மல்லிகை பூப்பது போலவும், விதைகள் விழுவது மரமாவது போலவும் வந்துட்டு எங்களுக்கு நடக்கிற பாலுணர்வு. அதாவது வந்துட்டு யாரை பார்த்தாலும் கை நீட்டி காசு வாங்கணுன்றது எங்களுக்கு உண்டான உணர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இவரோட புது கவிதையை பாருங்கள். இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, அப்புறம் விலங்குகள் இல்லாத கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை. இது வந்துட்டு இலகுவாக வந்து பிச்சை எடுக்க முடியும். கட்டற்றன்னா எந்த இடத்துலையும் வந்துட்டு இல்லாமல் எல்லா இடத்துலையும் எடுப்பாங்க. விலங்குகள்லாம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க, அவங்கள பார்த்தாலே தள்ளி போயிடுவாங்க. அப்போ விலங்கு இல்லாத கவிதை. அதுக்கப்புறம் கட்டுக்குள் அடங்காத கவிதை. இவ்வளோண்டு இல்லாமல் எவ்வளோ வேணாலும் சம்பாதிப்பாங்க, கட்டுக்குள்ளேயே இருக்காது, அடங்காத ஒரு கவிதை. சரிங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. அடுத்து சிறுகதைகள் பார்த்திங்கன்னா, சயின்ஸுக்கு பலி, 18ஆம் பேருக்கு, குடும்ப ரகசியம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப ரகசியம் என்ன? பிச்சை எடுக்கிறது நீ வெளியில் சொல்லிடாத. 2 எட்டு, அதாவது 18 படி ஏறினாலும் கூட, ஏறி வந்து கேட்டாலும் கூட நீ வந்துட்டு, நம்ம வீட்டுக்கு 18 படி இருக்குது, ஏறி வந்து கேட்டாலும் கூட நீ சொல்லிடக்கூடாது பிச்சை எடுக்கிறத. நீ சொல்லிட்டு குறும்புத்தனமாக நீ சொல்லிட்டேன்னா, குடும்ப ரகசியத்தை சொல்லிட்டேன்னா நான் வந்து பலி ஆகிடுவேன். எதுக்கு? சயின்ஸுக்கு. இது இல்லாமல் மாங்காய் தலை, இரட்டை விளக்கு, கஞ்சா மடம்னு இருக்குது. அதாவது நான் வந்துட்டு கஞ்சா குடிச்சேன்னா மாங்காய் தலை மாதிரி என் மண்டை ஆகிடும், நம்மளோட குடும்ப விளக்கு வந்து அணைஞ்சிடும், இல்லைன்னா ரெட்டை விளக்காட்டம் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது அந்த பிச்சை எடுக்கிற தொழிலை வந்து வெளியே சொல்லிட்டான். சரிங்களா? பூராமே ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? உங்களுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா கவிதை தொகுப்புகள். காட்டு வாத்து, வழித்துணை, குயிலின் சுருதினா அப்போ ஒரே மாதிரி வந்து அம்மா தாயின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கணும். வழித்துணை அப்போ வந்துட்டு நம்மளுக்கு துணையெல்லாம் யாரும் நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? வழித்துணைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு வாத்து மாதிரி மெதுவாக நடந்து போனால் தான் இவங்க பிச்சைக்காரன்னு நம்புவாங்க. விசு நடந்து போனால் இவன் நல்லா தானே இருக்கா, இவனுக்கு எதுக்கு பிச்சை போடணும்னு நினச்சிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கட்டுரை தொகுதி. மனசோட நிழல் கூட நினைக்கும், நம்ம என்னடா பொழப்பு, பிச்சை எடுத்தெல்லாம் பொழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி மனசு வந்து ரொம்ப வேதனைப்படும். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே இந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் அந்த இதுக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கேன். இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி ஒரு டாபிக் வந்து முடிக்கணும்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். எங்களை மாதிரி வந்துட்டு வளர்ந்து வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது மாதிரி என்ன கிளாஸஸ்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.